ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் ப்ராசஸில் மல்டிபிகேஷன்ஸ் வந்து நமக்கு மல்டிபிகேஷன் டிவிஷன் சொல்லிட்டு நமக்கு நிறைய வரும். ஸோ நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் லாக் புக் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அலோவ் பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு கம்பல்சரி ப்ராப்ளம்ஸும் சரி மற்ற ப்ராப்ளம்ஸையும் நம்ம இந்த லாக் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்கான மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸை வந்து நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது, இது எப்படி லாகையும் எப்படி நம்ம டேபிள் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வகையான டேபிள் நமக்கு இப்போ தேவை. ஒன்று லாக் அண்டு ஆன்டி லாக். ஸோ லாகுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக 3 செக்ஷனாக நம்ம பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு பார்ட், அப்புறம் 0ல் ஆரம்பித்து அப்படியே 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இது செகண்ட் பார்ட். அதுக்கடுத்து இங்கே 1ல் ஆரம்பித்து இங்கே இது வரைக்கும் இருக்கக்கூடியது தேர்டு பார்ட். ஸோ இந்த 3 பார்ட்டும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து ஆன்டி லாக். ஸோ லாக்கும் ஆன்டி லாகும் சிமிலர் தான், இதுலேயுமே 3 பார்ட்டு தான். இது வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து 9 வரைக்கும் செகண்டு, 1லேருந்து 9 வரைக்கும் தேர்டு. ஸோ இத்தனை பார்ட்டாக நமக்கு பிரிஞ்சிருக்கு. இது லாக்கும் ஆன்டி லாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, லாகில் பார்த்தோம்னா இங்கே 1 0 1 1 1 2ல் தான் ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்டிங் நம்பரே 1 0ல் தான் இருக்கும். அப்படியே ஆரம்பித்து 9 9 வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 1 0 1 1 1 2 ஆரம்பித்து 9 9 வரைக்கும் ஃபுல் நம்பர்ஸாக இருக்கும். பட் ஆன்டி லாகில் பார்த்தோம்னா பாயிண்டில் தான் ஆரம்பிக்கும். 0.00 0.01 அப்படின்னா 0.01 அர்த்தம். 0.01 0.02 0.4 0.3 அப்படி 0.99 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட், இந்த தேர்ட் பார்ட்டுக்கு பேர் வந்து மீன் டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க. மீன் டிஃப்ரென்ஸுக்கு பேர். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி எப்படி இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுன்று நம்ம ஆன்சர் பிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். மல்டிபிகேஷன் பார்ப்போம். 573.6 இன்ட்டு 73.2 இன்ட்டு 2.76 இந்த மாதிரி ஏதோ ஒரு மல்டிபிகேஷன் நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாக் AB is equal to log of A plus log of B அப்படின்னு நமக்கு ரெண்டாக நமக்கு, அதாவது மல்டிபிகேஷன் இருக்கிறத லாக் ஏக்கு தனியாகவும் லாக் பிக்கு தனியாக கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்துடும் அப்படின்றத இதுக்கு மீனிங். 3 வேல்யூ கொடுத்துருந்தா 3 தனியாக கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போது லாக் ஆஃப் 573.6 அப்படின்ற நம்பருக்கு லாக் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாக் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னா 5 7 3ன்னு 3 டிஜிட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம லாக் எடுக்கும்போது 3 - 1 எத்தனை டிஜிட் இருக்கோ அதிலிருந்து 1 கழித்து நம்ம பாயிண்டில் எழுதிக்கணும். 2 பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப்பு இதுதான். ஸோ 1 2 3 டிஜிட் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 3லேருந்து 1 கழித்து 2 பாயிண்டில் எழுதிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லாக் டேபிளில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாகிரிதம் டேபிள், லாக் டேபிள்னு இருக்கிறத, அதாவது ஆன்டி லாக் கிடையாது, வெறும் லாகிரிதம் டேபிளை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 57ல் 3ல் இதை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 3 பார்ட் இருந்துச்சு. அந்த 3 பார்ட்டில் எப்படி பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில் 57 சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இருக்கிறதுல 0ல் ஆரம்பித்து 1 2 3 4 9 வரை இருக்கும். அதில் 3 சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து மீன் டிஃப்ரென்ஸில் 6 சூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம போய் டேபிள் பார்க்க போகிறோம். அப்படி போய் நம்ம டேபிள் பார்க்கும்போது 57ல் சூஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 57 சூஸ் பண்ணியாச்சு. இது 0 1
2 3. ஸோ 57ல் 3ல் இருக்க நம்பர் என்னது 7582. ஸோ 57ல் 3ல் இருக்கக்கூடிய நம்பரு 7582. அதை எடுத்துகிட்டு வந்து எழுதணும். 2 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் எழுதணும். ஸோ இங்கிருந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் 57ல் 3 என்ன இருந்துச்சு அப்படின்னா 7582 அப்படின்றது நமக்கு இருந்துச்சு. 7582 இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து மீன் டிஃப்ரென்ஸில் 6 பார்க்கணும். ஸோ இது 1 2 3 4 5, இது 6வது. 6க்கு நேரம் என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ அப்போ 6க்கு நேரம் 5 இருக்குது. அதை கொண்டு வந்து எங்கே எழுதணும் அப்படின்னா இங்கே எழுதி நம்ம இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் 7 8 5 5 7.2. ஸோ log of 573.6க்கு 2.7587 கிடச்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 73.2. ஓகேவா 73.2. ஸோ log of 73.2. ஸோ 73.2 கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை 2 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட்டில் -1 பண்ணால் 1 பாயிண்டில் எழுதலாம். இப்போது இது வந்து 3ஆக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் சேர்க்கணும், அப்புறம் ஒரு நம்பர், அப்புறம் ஒரு நம்பர். இங்கே 2 நம்பரை நம்ம ஃபஸ்ட் செக்ஷனுக்கு எடுத்துட்டோம். அடுத்து ஒரு நம்பரை செகண்ட் செக்ஷன் எழுதணும். 3ஆவது செக்ஷன் நம்பர் இல்லைன்னா அதனால் மீன் டிஃப்ரென்ஸ் பார்க்க தேவை கிடையாது. ஸோ அப்போ 73ல் 2. ஸோ 73 இது அதில் 0 1 2. ஸோ 2 வந்து இதுதான் இந்த நம்பர் 8645. 8645 1.8645. ஸோ log of 73.2க்கு 1.8645 கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து log of 3வது டிஜிட் என்னது 2.716. ஸோ 2.716க்கு log கண்டுபிடிக்கணும் 2.716. ஸோ இப்போ எத்தனை டிஜிட் இங்கே இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 1ல் 1 போச்சுன்னா 0 பாயிண்ட். அடுத்து 27ல் 1ல் 6. ஸோ 27 நீங்கள் லாக் டேபிள் பார்க்கும்போது 27ல் 1ல் 6. ஸோ 27ல் இது 0 இது 1. ஸோ 4330. 6 இது 1 2 3 4 5 6 9ல் இருக்குது. அப்போ எடுத்து நம்ம எழுதணும். அப்படி எழுதும்போது 0 பாயிண்ட்டு நமக்கு 27ல் 1ல் என்ன கிடச்சிது 4330. அதுக்கடுத்து அடுத்து 6 மீன் டிஃப்ரென்ஸில் என்ன கிடச்சிது 9. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது 9334.0. ஸோ இப்போ 3த்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ log of கொடுக்கப்பட்ட அந்த வேல்யூஸ் 3 வேல்யூக்கு நம்ம log கண்டுபிடிச்சிட்டோம். இந்த log கண்டுபிடிச்ச வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணும் இப்போது. ஸோ log கண்டுபிடிச்ச வேல்யூஸ் என்ன ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 2.7587. நெக்ஸ்ட் வேல்யூ 1.8645. கடைசி வேல்யூ 0.4339. ஸோ இந்த 3த்தையும் நம்ம கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இங்கே 1750 பாயிண்ட் மேலே 2 போகுது. ஸோ இங்கே 5.0571 கிடைக்குது. ஸோ இப்போ இது ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம லாக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஆன்டி லாகை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்பரான ஆன்சருக்கு வெளியே வர முடியும். ஸோ லாகரிதமெட்டிக் டேபிள் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாக் டேபிள் யூஸ் பண்ணி வந்த ஆன்சருக்கு நம்ம ஆன்டி லாக் எடுத்தால் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ ஆன்டி லாக் எப்படி எடுக்கிறது?
ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் நமக்கு. அதை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஜிட் எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி, நம்பர் 5 இருக்குது. ஸோ நம்பர் 5 இருக்குன்னா அதை 10 பவர் 5 + 1 அப்படின்னு எழுதிங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த 5ன்ற நம்பர் இங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவே 6ன்னு இருந்தால் இங்கே 6ன்ற நம்பர் இங்கே வரும். ஸோ அப்போ 10 பவர் 6 கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எழுதுகிறோம். அந்த நம்பரை எப்படி பார்க்கணும்னா ஆன்டி லாகில் 0 பாயிண்ட், அதாவது இங்கே 0.05ல் 7ல் 1 பார்க்கணும். ஓகேவா? 0.05ல் 7ல் 1ல் பார்க்கணும். வரக்கூடிய ஆன்சர் நம்ம பாயிண்டில் தான் எழுத போகிறோம். ஸோ 0 பாயிண்டில் எழுத போகிறோம். ஸோ 0.05ல் 7ல் 1. ஸோ 0.05ல் 7ல் 1. 0 1 2 3 4 5 6 7. 7ல் 1. இது 1 தான். ஸோ அப்போ இந்த நம்பர் நமக்கு 0 இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணாலும் இதே தான் வரப்போகுது. ஸோ அப்போ 1140 நமக்கு 1140. இப்போ நம்ம ஆன்டி லாக் எடுத்தாச்சு, நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா இங்கே பாயிண்டில் இருக்குது, இங்கே 10 பவர் 6ல் இருக்குது. அப்போது இங்கிருந்து இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம், 4 ஸ்தானம் தள்ளியாச்சு, 4 டெசிமல் பாயிண்ட் தள்ளியாச்சு. ஈவன் தான் இன்னும் 2 பெண்டிங் இருக்கு. அப்போ 1140 இன்னும் ஒரு ஸ்தானம் தானே, இன்னொரு 0 போடலாம். அடுத்து இன்னொன்று தானே, இன்னொரு 0 போடலாம். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக சார் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த நமக்கு கால்குலேட்டர் வேல்யூ. கால்குலேட்டர் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 114038 அப்படின்னு வரும். அப்போ இந்த 38ன்ற நம்பர் எங்கே போச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண லாக் டேபிளில் நமக்கு 4 டெசிமல் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு 4 டெசிமல் வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் கால்குலேஷன்ஸ் எப்போவுமே 4 டிஜிட்டுக்கு மேலே நமக்கு ஆன்சர் போகாது. அப்படி போனால் கூட நம்ம 10 பவரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு 4 டிஜிட் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இது லாக் யூஸ் பண்ணி நமக்கு பர்ஃபெக்ட்லி நம்மளால் ஆன்சரை 4 டிஜிட் வரைக்கும் கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து லாக் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ற